3 நாள் டைம் போனதே தெரியல. அண்ணன் வீட்ல ரொம்பவே ஜாலியா பசங்கலாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அடுத்த நாள் காலையில சேலம் கிளம்புறதுக்காக ட்ரெயினுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கான். அண்ணி வந்து மார்னிங்கே டிஃபன் பண்றேன் அப்டின்னாங்க. நான் வந்து வேண்டாம் டிஃபன் வந்து நான் ட்ரெயின்ல வாங்கிக்கிறேன். நீங்க டீ மட்டும் போட்டு குடுங்க அப்டின்னா, அந்த கேப்ல அண்ணன் போய் கடையில சமோசா, வெங்காய போண்டாலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு நல்லா டீ குடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்கு கிளம்பிட்டோம். அண்ணன் தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் ஏத்துறதுக்காக வந்திருந்தாரு. மார்னிங் 7:30க்கு எனக்கு ட்ரெயினு. பட் ஆனா 8:30க்கு தான் ட்ரெயின் வந்துச்சு. என்னோட ட்ரெயின் வரதுக்குள்ள 4 ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகி போயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அதுவும் ஜாலியா தான் இருந்துச்சு. நல்லா ஜாலியா ரயில்வே ஸ்டேஷன் நின்னு காலையிலேயே பேசிக்கிட்டு இருந்தோம். ஹரிகிருஷ்ணா வந்து வெங்காய போண்டால வெங்காயமா இருக்குன்னு சொல்லி எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தான். அத சொல்லி நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவர் வந்து அண்ணாவோட சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு ராமு. நாங்க எப்ப போனாலும் எங்களலாம் பார்க்க வந்துருவாரு. ஃபைனலி ட்ரெயினுமே வந்துருச்சு. அண்ணனும் பசங்களுக்கெல்லாம் முத்தம்லாம் குடுத்துட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நானும் அடுத்த டைம் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொன்னாரு. இது காரைக்கால்லேருந்து பெங்களூர் போற பேசஞ்சர் ட்ரெயின் தான். கோயம்புத்தூர்லேருந்து சீர்காழி வந்து அண்ணாவெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து சேலம் தான் போயிட்டுருக்கேன். அம்மா வீட்ல என்னலாம் நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டாடா! பாய்.